ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரம்யா. இன்னைக்கு விக்ரமாதித்தன் கதைகள் பேசாமல் படந்து 3வது வார்த்தை பேச வைக்கிறதுக்கு தலையணை என்ன கதை சொல்லிச்சு, அதாவது தலையணைக்குள்ளே இருக்கிற வேதாளம் என்ன கதை சொல்லிச்சு அப்படின்னு தான் பார்ப்போம். சரவளக்கு இருக்கிற வேதாளம் பார்த்தீங்கன்னா இளவரசி சாய்ஞ்சிருக்கிற அந்த தலையணையில் வந்து பூந்துருச்சு. தலையணை சொல்லிச்சான், ஐயோ எனக்கு ரொம்ப மூச்சு முட்டுது, இப்படி போட்டு என்னை போட்டு அனுப்புகிறேன், நான் எப்படி நான் கதை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியும் இளவரசிக்கு திக்கு நான் தலையணை தூக்கி அப்படியே நடுவில் வீசிடுறாங்க. உடனே விக்ரமாதித்தன் மன்னர் சொல்கிறாரு, இப்போது நீ ரிலீஃப் ஆகிட்டால, இப்போ நீ கதை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, இதில் மன்னர் தூக்கிட்டு போனால் அந்த குழந்தைய வந்து மதன சிம்மன் அப்படிங்கிற பேரை வச்சு ரொம்ப சிறு சிறப்பும் வளர்ந்துட்டு வராங்க. சேம் அவங்க அப்பா மாதிரியே அவன் இருக்கிறான். எனக்கு என்ன டவுட்னா, அப்பா கூடவா அவங்களுக்கு டவுட் வரல அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. சரி, கதை தானே, எல்லாம் அப்படி தான் போகும். சீரு சிறப்புமாக வளர்ந்துட்டு வரான். அவங்க அப்பாவுக்குள்ளே எல்லா டேலண்ட்டுமே அவன்கிட்ட இருக்குது. அவங்க அப்பா மாதிரியே குறிப்பிட்ட வயசுக்குள்ளே எல்லாமே அவன் கற்றுக்கிட்டான். போர் திறன் என்னென்ன திறன்லாம் கற்றுக்கணும், அந்த தந்திரங்கள் எல்லாமே கற்றுக்கிட்டு நல்ல சீரு சிறப்புமாக வீரம் மிக்க ஒரு இளவரசனாக அவன் திகழ்கிறான். ஒரு நாள் இப்போ யானை மேலே உட்காந்து ஊருக்குள்ளே போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த சவுந்தரவழி வீட்டுக்கு வெளியில் காந்த ரூபி வந்து நின்றுட்டு இருக்கிறத இவன் கவனிக்கிறான். காந்த ரூபியை பார்த்து அழகில் இவன் மயங்கிடுறானா. எனக்கு இந்த ஸ்டோரியில் எனக்கு இந்த கான்செப்ட் மட்டும் பிடிக்கல. ஆனால் இது வந்து ஸ்டோரி பேச வைக்கிறதுக்காக வேதாளம் சொல்கிற ஒரு கற்பனை கதை தான். ஓகேவா? இது ஒரிஜினல் கதையே இருக்காது, கற்பனை கதை தான். அழகில் வந்து மயங்கிடுறான். என்ன முடிவு பண்ணுறாங்க, இன்றைக்கி நைட் நம்ம இவங்களோட ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிடுறான். அரண்மனைக்கு போகிறான். தன்னுடைய நண்பனை அழைச்சி இந்த விஷயத்தை போய் சவுந்தரவழியிட்ட சொல்கிறான். சவுந்தரவழியும் கேட்டு, இளவரசர் நம்ம வீட்டுக்கு வர போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமெல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறா. இந்த விஷயம் காந்த ரூபிக்கு தெரியாது. காந்த ரூபி இளவரசர் பார்த்ததுலேருந்து, இவரை பார்க்க நம்ம வீட்டுக்கார் மாதிரியே இருக்காரு, நம்ம குழந்தை இறந்து போயிடுச்சு, நாங்களே இவர் யாராக இருக்கும்னு சொல்லி இவள் அதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கிறா. சவுந்தரவழியும் இரவு நேரம் ஆகிப்போச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா சவுந்தரவழி காந்த ரூபியை வந்து அறைக்குள்ளே அனுப்பிடுறா. இவன் முழுக்க இளவரசர் யார், நம்ம கணவர் மாதிரியே இருக்காரு, இந்த பையன் யாராக இருப்பான் அப்படிங்கிற மாதிரி அந்த தாட்லேயே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறா. அவள் சுற்றி முற்றி நடக்க எந்த விஷயமும் அவள் கவனிக்கலை. அதே சமயம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு காந்த ரூபன் வந்து வராரு. அவள் வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா கண்ணுக்குட்டி இருக்குல்ல, கண்ணுக்குட்டி வந்து கீழே படுத்து கிடக்குது. பசுமாடு வந்து பக்கத்தில் நிற்குது. இல்லை ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காந்த ரூபனுக்கு வந்து மிருகங்கள் பேசும் பாஷை வந்து புரியுமா. அப்போது இவர் என்ன பண்ணுறேன்னா, கண்ணுக்குட்டி வாழை நீட்டி படுத்து கிடந்துச்சான். அப்போ அந்த வாழை தாண்டி காந்த ரூபன் போகிறான். அப்போ கண்ணுக்குட்டி அடிச்சான், ஆமா பாருமா என் வாழை அவன் தாண்டிட்டு போகிறான், நீ எப்படிப்பட்ட ஆளாக இருப்பான் பாரு அப்படின்னு சொல்லி கண்ணுக்குட்டி கோச்சிக்கிச்சான். அப்போ அது அம்மா சொல்லிச்சான், இவன் வாழை தாண்டினதுக்கே இவ்வளோ நீ இது பண்ணுறியே, சங்கடப்படுறியே, அவன் தன்னோட தாயுடனே உறவாட போகிறான், இது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி பசுமாடு சொல்லிச்சான். இது கேட்ட உடனே காந்த ரூபனுக்கு தூக்கி வாரி போட்டுட்டான். என்னது, தன்னுடைய தாயா அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா உள்ளே போகிறான். உள்ளே போய் அவங்கள பக்கத்தில் அந்த அவங்க ஃபேஸை பார்க்குறான். இவன் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு கலக்கம், ஒரு இனம் புரியாத ஒரு விஷயம். அந்த தாய்மை உணர்வு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, தாயை கணவர் உணர்வு, அந்த ஏதோ ஒரு மாதிரி ஒரு சமயம் ஏதோ உனக்கு தோணுது. அதே சமயம் நம்ம இவங்களை போய் நம்ம தப்பாக பார்த்துட்டோமே அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னுடைய கணவர் மாதிரியே இருக்காரு, இவன் யாராக இருக்கும் அப்படின்னு அதே யோசனையில் உட்காந்துட்ருக்கு. இவன் சட்டுன்னு வெளியே வந்துடுறான். அரண்மனைக்கு வரான். தான் அப்பா கிட்ட நடந்தெல்லாம் கேட்குறான். உண்மையை சொல்லுங்கள், நான் யார், நான் உங்களுக்கு தான் பிறந்தேன்னு சொல்லி கேட்குறான். இல்லை, நீ இப்படி காளி கோவிலில் இருந்த, நான் அங்கே இருந்தால் தூக்கிட்டு வந்தோங்கிறாங்க. நேராக கோயிலுக்கு போகிறாங்க. அன்னையை நோக்கி இந்த பையன் மன்றாடுறான், எனக்கு ஏன் இவ்வளவு என்னை எப்படி ஒரு தர்ம சங்கடமான நிலைமைக்கு ஆளாக்கிட்டீங்களே, நீங்கள் வரலைன்னா நான் என் சிரத்தை நான் வெட்டிப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க காளிதேவியை நோக்கி அவங்க வந்து கதற அந்த பையன். அப்போ அந்த இடத்துல காளிதேவி உதயமாகி நடந்த எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா காந்தரூபி, சவுந்தரவழி எல்லாமே வராங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அப்படி ஆண் குழந்தை தான் பிறந்துச்சு, நாங்கள் தான் பாம்பு புத்துக்கிட்ட கொண்டு வந்து வச்சோம், ஆனால் எப்படி கோயிலுக்கு வந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி அந்த மாசூச்சி அம்மா சொல்கிறாங்க. சவுந்தரவழி, இந்த பொண்ணு இப்படி சுடுகாட்டில் சாக வந்து அதனால தான் நான் கூப்பிட்டு போனேன்னு சொல்லி அந்த அம்மா சொல்கிறாங்க. அவங்கவுங்க தரப்பில் இருக்கிற நடந்த விஷயங்களை பற்றி சொல்கிறாங்க. இப்போ தெளிவாக புரிஞ்சு போச்சு, இது காந்த ரூபிக்கு பிறந்த குழந்தைன்னு. ஆனால் மன்னருக்கு என்ன சந்தேகம்னா, இது என் பையனுக்கு பிறந்தது இல்லையேங்க, என் பையனுக்கு பிறந்தது இல்லையே அப்படின்னு சொல்லி அவள் கேட்கும்போது காளிதேவி சொல்கிறாங்க, உன் பையனுக்கு பிறந்த குழந்தை தான் இது, தேவகன்னிகள் கட்டுப்பாட்டில் தான் உன் பையன் இருக்கிறான். அவங்க தான் 8வது நாள் ஆனவுடனே அவனை வந்து காந்தரூபியிடம் விட்டு செல்வாங்க. இது வந்து காந்தரூபிக்கே அந்த அளவுக்கு தெரியாது, அவள் கனவுன்னு நினச்சிட்டு இருந்தா அப்படிங்கிற மாதிரி காளிதேவி வந்து சொல்கிறாங்க. அப்போது காந்தரூபி கேட்டுறாங்க, அப்போ என் கணவர் எப்போ திரும்ப வருவார்னு கேட்டோடனே, நீ ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே தேவ கன்னிகைகளை நோக்கி
உண்ணாமல் விரதம் இருந்து அவங்களுக்காக பூஜை செய். கண்டிப்பாக 7வது வெள்ளிக்கிழமை 7 வெள்ளிக்கிழமை முடிஞ்சு 8வது வெள்ளிக்கிழமை நீ பூஜை பண்ணும்போது உன்னுடைய கணவரை அவங்க மனம் இறங்கி உன்கிட்ட வந்து கொண்டு வந்து விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இந்த இடத்துல பேசப்படுறது எந்த இடத்துல பேசியிருப்பான்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். நானே இந்த இடத்துல எந்த ஷாக்கானேன்னு தெரியுமா? அவங்க அந்த யானை மேலே போகும்போது அந்த பையன் அந்த காந்தரூபியை பார்த்து இந்த பொண்ணுட்ட நம்ம எப்படியாவது நான் எப்படி ஐட்டம்க்கு உறவு வச்சே ஆகணும் அப்படின்னு நினைப்பான்ல. இந்த வேர்டை கேட்ட உடனேயே பேசப்படுறதே ஐயோ அது அது ரொம்ப பெரிய பாவமாச்சே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசப்படுறதே பேசிடுவாங்க. இது அவங்க பேசுகிற 3வது வார்த்தை. இந்த இடத்துல நானுமே ஷாக் ஆகிட்டேன் இந்த கதையை படிக்கும்போது. இது வந்து வேதாளம் வந்து அவங்கள பேசுறதுக்காக சொன்ன கதை, கற்பனை கதைகள்லாம். ஸோ இந்த கதையெல்லாம் சொல்லி முடிச்சிடுறாங்க. அதே மாதிரி காந்தரூபியும் அவங்க பண்ண வரதெல்லாம் இருந்து கணவரை வந்து எல்லோரும் சீர சிறப்புமாக அம்மா பிள்ளை எல்லோரும் சேர்ந்து நல்லபடியாக வாழ்ந்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லி கதை சொல்கிறாங்க. அப்போது பேசப்படுறது வந்து 3 வார்த்தை பேசியாச்சே. அப்போது இந்த தலைவனா சொல்லுதான், இந்த இந்த நாட்டில் இந்த உலகத்திலேயே இப்படி திருச்சியிலேயும் சரவிளக்கையும் தலையனாகியும் என்னையும் பேச வைக்கிற ஒரே திறமை விக்ரமாதித்ய மன்னர் உங்களுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. இதை கேட்ட உடனே பேசப்படுறதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். ஏன்னா விக்ரமாதித்யன் புகழ் வந்து ஊரெல்லாம் பரங்கிருந்துச்சு. ஆனால் அப்படிப்பட்ட ஒருத்தரை நம்ம கணவனாக அடைய போகிறோம், அதுதான் அப்படிப்பட்ட ஒருத்தர் நம்ம மருமகனாகவும் அடைய போகிறோங்கன்னு சொல்லி பேசப்படுறதோட அம்மா அப்பாவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. கொஞ்ச நாள் நல்ல நாள் பார்த்து அவங்களுக்கு நல்ல திருமணமும் நடத்தி வைக்கிறாங்க. இதோடு இந்த கதை முடியுது. நம்ம அடுத்த ஸ்டோரியை நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.